சிலுவையில் அடிக்கப்பட்டதான இயேசுவை மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் அந்த சிலுவையினுடைய அந்த முடிவை, மரணத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அவர்தான் அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றினதான அந்த வல்லமை, அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய கையில தேவன் கொடுத்திருந்தார். இப்போ இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்தில் இருப்பாரானால் நாம் எல்லாவற்றிலும் வெற்றியுள்ளவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய் தேவன் நம்மை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு இந்த நாட்களில் கிருபை தருவாராக. இயேசு சுதந்திரித்த சிலுவையிலே சுதந்திரித்ததான வெற்றியை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் செத்து போன இயேசுவையே உயிரோடு எழுப்பினவர். அவர் உங்களில் வாசமாய் இருப்பாரானால் உங்களுடைய சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி பவுல் சொல்றார். அந்த வல்லமையுள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த வேளையிலே நாம் அழைக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக, எங்கள் குடும்பத்துக்குள்ளாக, ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்துக்குள்ளாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழிலுக்குள்ளாக, எதிர்காலங்களுக்குள்ளாக நீங்க இறங்கி வந்து நீங்க கிரியை செய்யும்படியாக நாங்கள் உண்மை அழைக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த விடுதலையை இந்த நாட்களில் நாங்கள் அனுபவிக்கும்படியா கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுங்க ஆண்டவரே. அந்த கண்ணை திறக்கும்படியா ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுகிறதான பொல்லாத அந்த சாபத்தின் வல்லமைகளை இயேசு சிலுவையில தூக்கி சுமந்தார், நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரும்படியாக சிலுவையில அவர் மரித்தார். ஆனா அவர் மரித்த பின்பும் நியாயப்பிரமாண சாபங்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவைகளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு இன்னும் முறிக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். இப்போ அந்த தொடர்பை நம்ம முறிக்கணும். இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த தொடர்புகளை முறிக்கும்படியாக நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையினாலே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நான் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்மை பின்தொடர்ந்து வருகிறதான சத்துருவின் வல்லமைகள் நம்மை இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தொடர்ச்சியா நெடிய நாட்களாக ஒரே இடத்துல ஒரே நிலைமையில எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் காணப்படுகிறவர்களா இருக்கிறோம். சிலுவையில இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரு. அவன்கிட்ட இருந்ததான அதிகாரத்தை பிடுங்கி நம்முடைய கையில கொடுத்துட்டார். நாம் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கும் பொழுது மற்றவங்க, மற்ற பிசாசுகளோ மற்ற சூனிய வல்லமைகளோ நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையில் எதற்காக மரித்தார் என்றால், நமக்கு விடுதலையை தரும்படியாக, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக. அதற்காகவே இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் மரித்தும் இன்னும் அநேகருடைய வாழ்க்கை அநேக காரியங்களினால கட்டப்பட்டிருக்கிறது, அடிமைப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் இந்த நாட்களிலே மாற்றும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக சம்பாதித்ததான அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள், தீராத பலவீனங்கள் இருக்கிறது. பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை
சுமந்து தீர்த்தார் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அவர் சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னும் பலவீனங்கள் இருக்கிறது, இன்னும் சில சாப காரியங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்முடைய அறியாமையினாலே நாம் அவைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி அறிவில்லாதபடியினாலே இயேசு சிலுவையில என்ன செய்து முடித்தார்? அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, எல்லாவற்றையும் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? சிலுவையில என் பிள்ளைகளுக்காக நான் செய்து முடிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். சத்துருடைய கரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பிடுங்கி இப்போ என் பிள்ளைகளுடைய கைகளில் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் மத்திய 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தம்மை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதான சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்க என்ன பார்க்கறது என்ன? நீங்க போய் காத்திருங்க. மேல் வீட்டறையில காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அதுக்கப்புறம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. அதனால நீங்க வேற எங்கேயும் போகாம முதலாவது எருசலேம்ல போய் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். எருசலேம்ல மேல் வீட்டறையில இவங்க காத்திருக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் அவர்கள் காத்திருக்கும் பொழுது, பிதாவின் இடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர். இவர் யாரு? இவர் தான் இயேசுவை உயிரோட எழுப்பினதான பரிசுத்தாவியானவர். அவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களை உலகம் முழுமைக்கும், உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்கு இன்னைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை, சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றும்படியாக இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரகாசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறதான வேண்டிய நிறைய பேர் இன்னைக்கு மங்கி போயிருக்கிறோம். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து தான் சொன்னார். மலை மேல் உள்ள பட்டணமாக, மரக்காலின் மேல் கொளுத்தி வைக்கப்பட்ட விளக்காக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாகத்தான் சிலுவையில மரித்தார், சாத்தானை ஜெயித்தார். ஆனா இன்னைக்கு சாட்சியா இருக்க வேண்டிய நாம, வெளிச்சமா இருக்க வேண்டியதான நம்முடைய வாழ்க்கையை சத்துரு மங்க வச்சிருக்கிறான். சாட்சி சொல்ல முடியல, திடனா எழுந்து நிற்க முடியல, சாட்சியா நிற்க முடியல. காரணம், நாம் சிலுவையிலே இயேசு செய்து முடித்ததான அந்த நன்மைகளை நாம் முற்றிலுமாக பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசானவன் நம்மை தடை செய்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில தேவனுடைய வாழ்க்கையில நாம் மறுபடியுமாக தேவன் நம்மை உயர்த்தும்படியாக நாம் அவரிடத்துல சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்துருக்களுடைய வல்லமைகள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொன்னா அதற்கு சில அடையாளங்களை கூட நம்மளால சொல்ல முடியும். கனவில சாப்பிட வைக்கிறது. கனவுல நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கனவு காண்டிட்டு இருப்போம். அது மூலமா பிசாசு சரீரத்துல வியாதியை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆகவே நாம் அப்படிப்பட்ட கனவு கண்டிருப்போம். அல்லது அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற, ஆவி உலகத்தில் இருக்கிறதான கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியதான அந்த இன்குபிஸ் சக்குபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவிகளுடைய தாக்கங்கள் இன்றும் அநேகருடைய வாழ்க்கையில அது கட்டப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அதனால அவங்களால முன்னேற்றம் அட முடியாதபடி அவங்களுடைய வாழ்க்கை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களிலிருந்து விடுதலையை தர தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னும் சில குடும்பத்துல தீய பழக்க வழக்கங்களினாலே அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தரும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பி பாடுபட வைத்து அவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. பொதுவாக பேசும் பொழுது நம்மள அறியாமலேயே நம்ம பேசுவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம், தமாசா பேசிட்டு இருப்போம். இந்த அதிகமான வார்த்தைகளினாலே நிறைய பாவங்களை நாம் செய்து விடுகிறோம். இதிலிருந்து நமக்கு விடுதலை வரணும், விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இதிலிருந்து
நாம் அதை உணர்ந்து நம்ம அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த தீய பழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ரெண்டாவது, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பிசாசு நம்மை பின்தொடர்ந்து வருகிறவனாக இருக்கிறான். இந்த பிசாசு ஒரு நாள் அவன் அழிஞ்சு போகவே மாட்டான், அவனுக்கு அழிவே இல்லை. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு, இப்போ எங்கள் தாத்தா பாட்டியிலிருந்து எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே வந்திருப்பான், எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே இருந்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பான், என் வாழ்க்கைக்குள்ளேருந்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்குள்ளே போவான், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலிருந்து என் பேரப்பிள்ளை வாழ்க்கைக்கு போவான். இப்படியே தான் போயிட்டே இருப்பான் ஒழிய அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறாரு. அதுவரையிலும் அவன் இந்த உலகத்தில் கிரியை செய்வான். ஆனால் இதுக்கு மத்தியில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் சில வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகளை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு தொடர்ந்து வருகிற துன்பத்தை கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியாக நடைபெற செய்கிற ஆவிகளை நாம் கட்டி இந்த நாளிலே ஜெபிக்கணும். இந்த ஆவி ஒரு மனுஷன் பிறந்தது முதல் அவன் மரித்து அவன் சுடுகாட்டில் போய் அவனை அடக்கம் பண்ணுற வரையிலும் அவனை பின்தொடர்ந்தே வரும். அடக்கம் பண்ண பின்பு அந்த இடத்துல இருக்கிற அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அது தொடர்ச்சியாக பெற்று வந்துடும். இதனால தான் செத்து போனவங்க நம்முடைய கனவுல வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல செத்து போனவங்க நம்முடைய கனவுல வந்துடுவாங்க, வந்து நமக்கு நன்மை செய்கிற மாதிரி, நமக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி அவங்க சில காரியங்களை பிசாசு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செய்வான். இது செத்து போனவர்கள் அல்ல, இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு சொல்கிறது இதுதான். இது குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிறதான அழிவுக்குரிய ஒரு சக்தி. இந்த சக்தி நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மையும் அழிவுக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது. இது பொதுவாக குடும்பங்களுக்கு எதிராக தீமையான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒன்று. இது ஒரு நாள் நன்மை செய்யவே செய்யாது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இன்னும் ஒரு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த குலதெய்வத்தின் ஆவி அல்லது அந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டு நம்முடைய குடும்பத்தை கண்காணிக்கின்றதான ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கருக்கலைப்பு செஞ்சிடும். அடுத்ததா வினோத சத்தங்கள் நம்முடைய காதுகளை கேட்கும். வினோதமான சத்தங்கள், யாரோ கூப்பிட்ற மாதிரி, ஏதோ சத்தம் வர்ற மாதிரி. நம்ம தூங்கிட்டு இருந்தால் திடீர்னு எழுப்பிடுவோம். நிறைய பேருக்கு தூக்கமே வராது. இது எல்லாமே அவங்களுடைய எல்லைகளுக்குள்ள அவங்களை கண்காணித்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொன்னால், குழந்தை பேற்றிற்காக தவறான இடங்களுக்கு சென்று வழிபடுறது. குழந்தை இல்லைன்னு சொல்லி தவறான இடங்களில் போய் வேண்டுதல் வச்சு விண்ணப்பம் வச்சு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த குழந்தைகள் மூலமாக சத்துரு பின்தொடர்ந்து வருகிறவனாக இருக்கிறான். அல்லது இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும், காது குத்தணும், மொட்டை அடிக்கணும்னு சொல்லி அதை விக்கிரகங்களுக்கு முன்பாக கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு மொட்டை அடித்து காது குத்தி வந்திருப்போம். அதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து இந்த குலதெய்வத்தின் ஆவி அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்களில் நாம் ரொம்ப நாணமுள்ளவர்களாய் பிரேக் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்படி நம்முடைய பிள்ளைகளை ஒருவேளை அந்த குடும்பத்தில் அந்த கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் மொட்டை அடித்ததுனாலேயோ காது கொட்டுனதுனாலேயோ பேர் வச்சதுனாலேயோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக நம்மை விட்டு அழிந்து போகும்படியாக நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாவு வீட்டில் போய் உக்காந்துட்டு சில சடங்குகளை கட்டாயப்படுத்தி செய்ய வைப்பாங்க. அந்த செத்து போனவங்களுக்குள்ளார இருக்கும் பொழுது பேரப்பிள்ளைங்களெல்லாம், பொதுவாக பேரப்பிள்ளைங்களை தான், அவங்க கையில் ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஏதோ ஒரு பந்தத்தையோ கொளுத்தி அதை சுற்றிக்கிட்டு வர சொல்லுவாங்க. அதை சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்பொழுது இன்றைக்கி கிறிஸ்தவங்க கூட பார்த்தீங்கன்னா செத்து போன அந்த பிரேதத்தை வைத்து கொண்டு அந்த பேரப்பிள்ளைங்க கையில் ஒரு மெழுகுவர்த்தி வச்சுக்குவாங்க. மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு அதை சுற்றிக்கிட்டு வருவாங்க. அதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் அசுத்த ஆவிகள் பின்தொடர்ந்து வருவதற்கு நாமே வழிவகைகளை செய்து விடுகிறோம். இன்னும் சில பேர் பரம்பரையாக தங்களுடைய குடும்பத்து மேலே அந்த பேர் வச்சிருப்பாங்க அல்லது சிலது அடையாளங்களை போட்டிருப்பாங்க அவங்களுடைய சரீரத்தில். இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யும் பொழுது
நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை பிசாசுடைய கையில் நம்மள அறியாமலேயே ஒப்பு கொடுத்துடுறோம். இது என்ன பண்ணுறது, பண்ண சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இதனால தான் அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்தில் நம்ம இணைக்கப்படக்கூடாது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நம்ம சில காரியங்களுக்காக குடும்பத்தில் தொடர்பு ஒட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நம்ம அவிசுவாசிகளோடு போய் உட்கார்ந்து செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் நம்முடைய சரீரத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள கடந்து வந்துடும். இதெல்லாம் நம்மள அறியாமலேயே நாம் செய்கிறதான தவறான காரியங்கள். இப்போ நம்ம அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு கிருபையா இருங்க, எனக்கு மன்னிப்பு தாங்க, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். இந்த காரியங்கள், இந்த அசுத்தாவிகள் இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முரட்டு குணம் இருக்கும். சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க, என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, முரட்டு குணமாக இருப்பாங்க. இன்னும் சில பிள்ளைங்க ஜெப நேரத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபத்துக்கே வரமாட்டாங்க. அவங்க வீட்டுகளுக்குள்ளரையோ சபைகளுக்குள்ளாகவே ஜெபம் இருக்கும் பொழுது ஜெபத்துக்குள்ளே வரமாட்டாங்க. தூங்குறவங்கள சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது, அவங்கள எழுப்பவே முடியாது, பரண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் தட்டி தட்டி பார்த்துட்டு சரின்னு அவங்க வந்துடுவாங்க. இப்படிப்பட்டதான காரியங்கள், காரணம் இல்லாத தீய குணங்கள், கோபப்படுறது, அடிக்கடி வியாதிகளின் வல்லமைகள் நம்மை தாக்குறது, சண்டை போடுறது, தற்கொலை எண்ணம், இது எல்லாமே இந்த அசுத்தாவிகளுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. இப்போ அதை நம்ம உணர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஜெபிக்க போகிறோம். இதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும், உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பணும், போலியான மனம் திரும்புதல் இல்லை, உண்மையான மனம் திரும்புதலை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு இடத்துல சவுல் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா அந்த இடத்துல எதிரி நாட்டுக்கிட்ட போய் பிடித்த அந்த எல்லாத்தையும் அழிக்க சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அதில் கொஞ்சத்தை நலமானதை எடுத்து வச்சுக்குவார். தீர்க்கதரிசி கேட்பார், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சியா? இவன் சொல்லுவான், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேனே அப்படின்னு. அப்படின்னா என் காதில் கேட்குற இந்த சத்தம் என்ன, ஆடு மாடுகள் சத்தம் கேட்கறது, ஓ அதுவா, நாங்கள் போய் எதிரிகிட்ட பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த பிடிச்சதில் கொஞ்சத்தை ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற. உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கீழ்ப்படுகிறது தான் உத்தமம், மற்றது பலி செலுத்துறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி எச்சரிக்கிறார். அப்புறம் சொல்லிட்டு அவர் வேகமாக அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது சவுல் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, ஜனங்களுக்கு முன்னாடி என்னை அவமதிச்சிடாதீங்க, நான் செஞ்சது தப்பு தான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்னை அவமானப்படுத்தாதபடி தயவு செஞ்சு என்னையோட வந்து அந்த பலி செலுத்துறதுக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒரு அந்த தீர்க்கதரிசி கோபமாக போகும் பொழுது அந்த ராஜா அவருடைய துண்டை பிடிச்சி இழுக்கும் பொழுது அது கிழிஞ்சிடும். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், இன்னைக்கு கர்த்தர் உன் கையில் இருக்கிற ராட்சிய பாரத்தை பிடுங்கி உன்னுடைய நண்பனாகிய தாவீது கையில் கொடுத்துருவாருன்னு சொல்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல அந்த ராஜா இல்லைங்களா, ராஜாவுக்கு மதிப்பு தந்து அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்துல போய் கலந்துக்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவர் ஒரு மாய்மாலம் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் இப்போ என்னை விட்டு கோவிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை, நான் செஞ்சது தவறுன்னு ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, அதனால் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் தயவு செஞ்சு என்னோட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா ஒரு மாய்மாலமான ஒரு மனம் திரும்புதல். தேவன் செய்ய வேண்டாததை செஞ்சான், அவன் எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் அறிக்கை செய்திருக்கணும். ஆமாம் தீர்க்கதரிசி, தேவன் சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படியில, நான் மீறி நடந்துட்டேன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் அறிக்கை செய்திருக்கலாம். ஆனால் அவனுடைய சுயம் அவனை விட்டு கொடுக்கல, அவனுக்குள்ள இருந்ததான அந்த பெருமை. அவன் சொல்றான், எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றான். அதே போல நம்முடைய மனம் திரும்புதல், யாருக்காகவும் நம்ம எதையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. மனம் திரும்புதல் தேவன் உணர்த்துகிற பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடணும். நாம் செய்த பாவங்கள், நம்முடைய குடும்பத்தின் தலைமுறை சாபங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா அறிக்கை செய்து விடும் பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து நம்ம கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். முற்பிதாக்களின் பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். முற்பிதாக்களின் வழியாக தொடர்ந்து வருகிற சில பாவ காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது.
நம்முடைய குடும்பத்தை கண்காணித்து கொண்டிருக்கிற அந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டு, அந்த அது நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தை கண்காணித்து கொண்டிருக்கிற தீமையான கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாவதாக. எங்க குடும்பத்துக்குள்ள அது இனிமே கண்காணிக்க கூடாது. எங்க குடும்பத்தை அது பார்க்க கூடாது. என் பிள்ளைங்க அதனுடைய பார்வையிலிருந்து விலகணும். எங்களுடைய எல்லைகளை கண்காணித்து கொண்டிருக்கிற அந்த தீமை செய்கிற வல்லமைகள் இனி எங்களுடைய எல்லைகளுக்குள்ள இருந்து கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. அப்பதான் நம்ம இதிலிருந்து வெளியே வர முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததா, இத்தகைய மறைந்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வீட்டில், நம்முடைய எல்லையில் எங்கே மறைஞ்சிருக்குதுன்னு பார்த்து அவைகளை நாம் வெளியேற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை அது நம்முடைய அஸ்திபாரங்களுக்குள்ள மறைந்திருக்கலாம். நம்ம இங்கே பார்க்கறதெல்லாம் வெளியே துரத்திருப்போம், ஆனால் பார்க்காத இடத்துலேருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது மறைந்திருக்கிறதான பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகளும் தேள்களின் ஆவிகளும் அஸ்திபாரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக அப்படின்னு சொல்லி அவைகளை வெளியேற்றும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு ஜெபமா இருக்கக்கூடாது, ஒரு யுத்த ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா சொல்றத திருப்பி சொல்லாம அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வைராக்கியத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிசாசை கோபத்தோட பார்த்து நாம் சொல்லணும், பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவியே, என் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய பிள்ளைகளை விட்டு நீ வெளியே போ, என் எல்லையை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நம்ம சத்தத்தை உயர்த்தி அந்த அசுத்த ஆவிகளை நம்ம துரத்தணும். இல்லைன்னு சொன்னா அது நமக்குள்ளாரையே இருக்கும், நம்மளை ஏமாற்றும், நம்மளை வஞ்சிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது வஞ்சனையுள்ள ஆவி, அது மயக்கக்கூடிய ஆவி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால நீர் எங்களை இந்த நாளில் நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். முதலாவது, நாம் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவ காரியங்களையும் நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற எல்லா பாவ காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை விட்டு, எங்களுடைய தொழிலை விட்டு, எங்களுடைய விவசாய நிலங்களை விட்டு, எங்களுடைய மண்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவாயாக. ஹல்லேலூயா. அநேகருடைய வீட்டில் நிலத்துக்கு அது மறைஞ்சிருக்கும். அந்த மறைஞ்சிருக்கிறது நம்முடைய விவசாய நிலங்களுக்குள்ள இருக்கும், விளைச்சல்களை கெடுக்கும். நல்ல விளைச்சல் இருக்கும், ஆனால் அறுவடை நேரத்தில் அது எல்லாம் காஞ்சி போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய எல்லைகளை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே நாம் மூடும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை சுற்றி சத்துரு உள்ளே நுழையும்படியா ஏற்பட்டிருக்கிற உடைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் நீர் இந்த நாட்களில் உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, உங்களுடைய வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய குடும்பத்திலே மறைந்திருக்கிற எல்லா பாவ காரியங்களையும், எல்லா தொடர்ந்து வருகிற சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய், அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோக அக்கினியானது எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற தீமைகளின் மேல் இறங்கி அவைகள் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய ஆவியில், எங்களுடைய ஆத்துமாவில் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை விட்டு நீ முற்றிலுமாக வெளியேறுவாயாக. ஆவியானவரே, நீர் இப்பொழுது இந்த அசுத்த வல்லமைகளை எங்களை விட்டு, எங்களுடைய குடும்பத்தை விட்டு, எங்களுடைய தொழிலை விட்டு, எங்களுடைய சந்ததியை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக, எரிந்து சாம்பலாய் போகும்படியாக
சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமை செய்கிற வல்லமைகள் இனி எங்களுக்குள்ளாக, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக காணப்படக்கூடாது. எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற, வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படுவதாக. எல்லா விதமான பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் அஸ்திபாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. சொல்லலாமா? இயேசுவே, உங்களுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் அஸ்திபாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அஸ்திபாரத்துக்குள்ளாக இருந்து கொண்டு தொடர்ச்சியாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லுகிறேன், கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தீமை செய்கிற வல்லமைகள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரயாண நேரங்களில் எல்லாம் தேவனுடைய வல்லமை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராக மரண ஆவிகளாய் ஆண்டவரே, ஆக்சிடென்டல் ஸ்பிரிட் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு, அவருடைய வாகனங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. மறைந்திருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக, அஸ்திபாரங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளோடு இருக்கிற எல்லா விதமான ஆத்தும பிணைப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த குலதெய்வம் நம்முடைய ஆத்மாவோடையே இணைஞ்சிருக்கும். அதுதான் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் நமக்குள்ள இந்த கிரியை செய்யுது. அதுதான் நமக்குள்ள இந்த எரிச்சலை மூட்டுது. அதுதான் நமக்குள்ள கோபத்தை மூட்டுது. அதுதான் நமக்குள்ள இருந்துகிட்டு மன்னிக்க முடியாத சுபாவத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பி வச்சிருக்குது. அந்த ஆத்தும பிணைப்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆத்மாவோடு பிணைந்திருக்கிற தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. எங்களுக்குள்ளாக இருக்கிற தீய சுபாவங்கள் ஆண்டவரே, கீழ்ப்படியாமையின் ஆவிகள் ஆண்டவரே, கோபத்தின் ஆவிகள், வைராக்கியத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், தீமையான வியாதிகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். வெளியேறுவாயாக. பொல்லாத ஆவியே, எனக்கு உனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். என்ன, இயேசுவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறபடியினால், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் எனக்குள்ள பொல்லாத ஆவியே உனக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ள இருந்துகிட்டு என் எதிர்காலத்தை, என் குடும்பத்தை கெடுக்கும்படியா, குழப்பும்படியா செயல்படுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பத்தை விட்டு, என்னுடைய சிந்தையை விட்டு, என்னுடைய எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் அந்த வல்லமைகள் எங்களுடைய ஆத்மாவோடு பிணைந்திருக்கிறதான அந்த ஆத்தும பிணைப்பு இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி எறிகிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய ஆவியானவர் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் இப்பொழுது சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் இருக்கைகள் தேவ சமூகத்து இடி முழக்கத்தினால், அக்கினினால் உடைந்து எரிந்து போவதாக. நிறைய வீட்டில் அது சேர் போட்டு, சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கும். அப்படிப்பட்டதான் அந்த ஆவிகளுடைய அந்த உட்கார்ந்திருக்கிற அந்த சீட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட வேண்டும். தேவனுடைய அக்கினினால எரிந்து சாம்பலா போகணும். அதற்காக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த குலதெய்வத்தின் வல்லமைகள் எங்களுடைய வீடுகளுக்குள்ள அது வைத்திருக்கிற இருக்கைகள், அது அமர்ந்திருக்கிறதான இடங்கள் எல்லாம் தேவ சமூகத்து அக்கினினாலே எரிந்து சாம்பலாய்
சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவியே, எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போ. மறைந்திருக்கிற உன்னுடைய எல்லா சீட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய சமூகத்து அக்கினியினாலே இப்பொழுதே எரிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுது இறங்கி வந்து அந்த பொல்லாத அந்த சீட்டு இருக்கைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எரித்து போடும்படியாக, உடைத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்காக செய்வார்களாக. எங்களுடைய எல்லைகளிலிருந்து விடாப்பிடியாக ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளுக்குள்ள, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதான அவனுடைய இருக்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில காரியங்கள் சில ஆவி ஜெபிக்கும் பொழுது போவோம், மறுபடியும் வந்து உட்காந்துக்கும். காரணம் அதுக்குரிய அந்த சீட்டு அது இன்னும் அங்கே ரெடியாக இருக்குது. அதனால தான் போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்குது. அதனால் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பொல்லாத ஆவிகளுடைய அந்த சீட்டு இருக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே இந்த யுத்தத்தை செய்யும்படியாக இப்பொழுது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக, யுத்தம் செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிகளின் இருப்பிடங்கள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இந்த ஆவிகளுடைய மறைவிடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. எங்களுடைய தவறான செயல்களினாலே, எங்களுடைய தவறான நடக்கைகளினாலே ஆண்டவரே இந்த அசுத்தாவிகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். அந்த இடமெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. எங்களிடத்தில் இந்த அசுத்தாவியின் வல்லமைகளுக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் சிங்காசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தேவ சமூகத்து அக்கினியினாலே எரிந்து போவதாக. அதனுடைய சீட்டெல்லாம், அதனுடைய சிங்காசனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்ததா இந்த பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் மூலமாக அரண்கள் இயேசுவே நாமத்திலே நம்மை விட்டு உடைந்து போகும்படியா சொல்லி ஜெபிக்கலாம். நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே அவன் தருகிறதான தீமையான திட்டங்கள், அதுதான் நம்மளோட எண்ணங்களுக்குள்ள போய் அரணை கட்டுது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறபடினாலே நம்முடைய போராயுதங்கள் இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், தேவனுடைய வார்த்தை, இவைகளை கொண்டு இந்த அரண்கள் எல்லாம் இடித்து நிர்மூலமாகும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, குலதெய்வத்தினாலே, ஆண்டவரே பழக்கப்பட்ட குலதெய்வத்தினாலே எங்களுடைய சிந்தையிலே அவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மைண்டு ஃப்ரீ ஆகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள வர முடியாதபடி ஆண்டவரே தடை செய்து கொண்டிருக்கிறதான பொல்லாத பிசாசுடைய அரண்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக, உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவினால் கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக, உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பழக்கப்பட்ட குலதெய்வங்களின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக, உடைந்து போவதாக. எங்களுடைய குடும்பத்தை சுற்றி அவனால் கட்டப்பட்டிருக்கிறதான எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, இந்த நாளிலே இந்த யுத்தத்தை நீர் எங்களுக்காக செய்யும்படியாக இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த பழக்கப்பட்டிருக்கிற குல தெய்வத்தினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக, உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளாக வந்து கிரியை செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா விதமான பழக்கப்பட்ட குலதெய்வங்களின் தெய்வீக குணங்கள், பக்திக்குரிய காரியங்கள் மூலமாக வந்த தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். அந்த குலதெய்வத்திற்காக நாம் பண்ணினதான பூசை, அதற்காக செய்ததான யாகங்கள், அதற்காக நம்ம கட்டினதான எல்லா காரியங்களும், அதன் மூலமாய் வந்ததான தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறணும். குலதெய்வத்திற்காக நிறைய இடத்துல அந்த பலிபீடம் கட்டி அது மேலே குலதெய்வத்தை வச்சிருப்பாங்க. நம்ம போய் கும்பிட்டு இருப்போம். நம்ம கும்பிடலனாலும் நம்முடைய சொந்தக்காரங்க இப்போ நம்ம பேரை சொல்லி அதில் போய் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நமக்கும் அதுக்கு இடையில ஒரு தொடர்பை ஆவி மண்டலத்தில்
பிசாசு ஏற்படுத்திடுறான். அது மூலமாக நமக்குள்ள அந்த குலதெய்வத்தின் வல்லமை தொடர்ந்து வருது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த தெய்வீக குணங்கள், பக்திக்குரிய காரியங்களின் மூலமாக எங்களுக்குள்ளாக வந்திருக்கிறதான தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாய் சொல்லி செபிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பலி செலுத்துவோம், குலதெய்வத்தை கும்பிடுவோம், கூடி கும்பிடுறோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கும்பிடுற இடங்களில் நமக்காக அவங்க செய்ததான வேண்டுதல்கள், நம்ம பேரை சொல்லி அவங்க வேண்டுதலும் விண்ணப்பங்களும் வச்சிருப்பாங்க. அதன் மூலமாக நமக்கும் அதுக்கு இடையில ஒரு தொடர்பை பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தொடர்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய பக்திக்குரிய காரியங்களின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறதான தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாக, செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு, எங்களுடைய அறிவில்லாமையை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்குள்ளாக தந்திரமாக உள்ளே நுழைந்திருக்கிற பொல்லாத ஆவியே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு, எங்களுடைய குடும்பத்தை விட்டு, எங்களுடைய எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. உன்னை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். உன்னுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே செயலிழந்து போகும்படியாக உன் மீது இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உன்னோடு செய்த எல்லா உடன்படிக்கைகளும் பொருத்தனைகளும் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக. எங்களுடைய பேரை சொல்லி எங்களுடைய உறவுக்காரங்க சொல்லியிருக்கிறதான எல்லா உன்னிடத்தில் செய்திருக்கிற வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய சத்துருக்கள் இடத்துல, எங்களுடைய உறவுக்காரர்கள், எங்களுடைய சொந்தங்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற எங்களுடைய பேர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய திட்டத்திலிருந்து, அவனுடைய புத்தகத்திலிருந்து எங்களுடைய பேரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. தேவ சமூகத்து அக்னியினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும், சாம்பலாய் போகட்டும். பொல்லாத ஆவியே, உனக்கு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. நீ வஞ்சகமா எங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிற, எங்களுக்குள்ள இருப்பிடத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற, தொடர்ச்சியா எங்களுக்குள்ள தீமையை செய்து கொண்டிருக்கிற, வறுமையை உண்டாக்கக்கூடிய எல்லா பொல்லாத ஆவிகளின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்முடைய குடும்பத்தில் பணம் பற்றாக்குறையா இருக்கும். மேற்கொண்டு கடன் வாங்க வைக்கிற அந்த பொல்லாத ஆவி, இதெல்லாம் குலதெய்வத்தின் வல்லமைகள், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற அசுத்த வல்லமைகள், இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேறணுமே ஒழிய, கடன் வாங்குகிறதான, பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாத குலதெய்வத்தின் ஆவியே, எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிற அசுத்த வல்லமையே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு நீ வெளியேறும்படியாக, வெளியேறுவாயாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே, எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டகைய பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் ஆவிகளின் மூலமாக உண்டாக்கி இருக்கிறதான எல்லா வலைத்தளங்களும், எல்லா நெட்வொர்க்ஸும் நமக்கு மேல அவன் நெட்வொர்க்கை பின்னி வச்சிருக்கிறான். அது நமக்கு தீமை செய்யும்படியாக, நம்முடைய எதிராளிகள் இடத்திலிருந்து வருகிறதான எல்லா காரியத்தையும் அதை ரிசீவ் பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்முடைய எல்லைகளுக்குள்ள அது செயல்படுத்தும்படியா நமக்கு மேல அவனால உண்டாக்கப்பட்டிருக்கிற தீமையான வலைத்தளங்கள், நெட்வொர்க் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலா போகணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பரலோக திட்டம் தான் நிறைவேறணுமே ஒழிய, தேவனுடைய திட்டம் தான் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறணுமே ஒழிய, எங்களுடைய எதிராளியாகிய சத்துருவினால் எங்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டிருக்கிறதான எந்த திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி கர்த்தாவே, நீர் எங்களை முழுவதுமாக சூழ்ந்து கொள்ளும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை அறியாதபடி, எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வான மண்டலங்களில் இருந்து கொண்டு கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, உன்னுடைய வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போவதாக, உன்னுடைய நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆவதாக, மறுபடியும் சரி செய்யப்பட முடியாதபடி அவைகள் எல்லாம் ரிப்பேர் ஆகும்படியா சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. அதை யாராலையும் சரி செய்யக்கூடாது. அப்படியேப்பட்டதான ஒரு டிஃபெக்ட் அதுக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு மேலாக சத்துருவினால் வீசி எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசின் வலைத்தளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. தேவ சமூகத்து அக்கினியினாலே
எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இத்தகைய பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளுக்கு இடையிலே இருக்கிற செய்தி தொடர்பு வசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியினாலே எரிந்து போவதாக. இந்த பழக்கப்பட்ட குலதெய்வங்கள் மற்ற நம்முடைய உறவுக்காரர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற அந்த தாக்கங்களை நமக்குள்ள கொண்டு வரும்படியா அது என்ன பண்ணுன்னா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால அந்த அவங்களுக்கு இடையில இருக்கிறதான குலதெய்வத்தின் ஆவிகளுக்கு இடையில இருக்கிற உள்ள செய்தி தொடர்புகள் வசதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியினாலே எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி எங்களுக்கு எதிராக கிரியை செய்யும்படியா எங்களுடைய செய்திகளை சொல்லுகிறதான செய்தி தொடர்பு வசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இப்போ உங்களுடைய பிள்ளைய ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் சேர்த்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது நீங்கள் வீட்டில் பேசிகிட்டே இருப்பீங்க. இது உங்களுடைய கண்காணித்து கொண்டு இருக்கிற அந்த அசுத்த ஆவி அது என்ன பண்ணுன்னா அந்த காலேஜுக்கு அது ரிப்போர்ட் அனுப்பும். இந்த மாதிரி இவங்க வராங்க, இவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா இவங்களை அளக்களி வை அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஆகவே இப்படிப்பட்டதான தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய செய்திகள் எல்லாம் ஒருத்தரும் கேட்கக்கூடாதபடி இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக அவைகளெல்லாம் சீல் பண்ணப்படுவதாக. நாங்கள் போட்டிருக்கிற திட்டங்கள் எங்களுடைய எதிராளிகளுக்கு சொல்லும்படியா கிரியை செய்கிற பொல்லாத குலதெய்வத்தின் வல்லமையே எங்களுடைய காரியங்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் மூடி மறைத்து சீல் பண்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ரகசியங்கள் ஆண்டவரே தேவனே எங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எந்த அசுத்த ஆவிக்கும் தெரியக்கூடாது. அவைகள் தெரிவிக்கிறதான பிசாசுடைய செய்தி தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை எங்களை சூழ்ந்திருக்கும்படியாக, தேவனுடைய பாதுகாப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறையில் பழக்கப்பட்ட குல தெய்வங்கள் கடந்து வந்து செயல்பட உதவுகிற போக்குவரத்து முறைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. நம்முடைய வீட்டுக்கு உறவுக்காரங்க போல சொந்தக்காரங்க மூலமா பிசாசு என்ன பண்ணுவான், நம்முடைய எல்லைகளுக்குள்ள கடந்து வருவான். அவன் வர அந்த 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 போக்குவரத்து சாதனமாக அந்த குறிப்பிட்ட ஆத்மாவை பயன்படுத்துவான். அவன் நமக்குள்ளே வந்து என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய பிள்ளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ரொம்ப கரிசனை உள்ளவங்களாம் கேட்பாங்க. நாமளும் நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவோம். இது பிசாசுக்கு நம்முடைய எல்லைகளுக்குள்ள இருந்து செய்தியை கொண்டு போகிறதான பிசாசுடைய அந்த போக்குவரத்து வசதியாக வாகனமாக இருக்கிறது. அதனால தேவனுக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காலோ கையோ நம்முடைய எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய செய்திகளை யாரும் அறிந்து அது எதிராளிகளுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டதான இதுவரையிலும் வந்ததான எல்லா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய ரகசியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு சொன்னதின் மூலமாக எங்களுடைய ரகசியங்கள் எங்களுடைய எதிராளிகளுடைய கைகளில் இருக்கிறது. ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். என் மூலமாக வெளியே சொல்லப்பட்ட எல்லா ரகசியங்களையும் அறிவிக்கும்படியாக சாத்தானால் எங்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா வாகன வசதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. எங்களுடைய ரகசியம் தெரிந்ததான ஒருத்தரும் அதை வெளியே சொல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் சொன்ன காரியங்கள் அவங்களுடைய சிந்தையிலிருந்து அதை மறக்க செய்வீராக. ஆண்டவரே, எங்களிடத்தில் கேட்ட செய்திகளை அவங்க மறந்து போவார்களாக. நாங்கள் அறியாமையினால சொன்ன காரியங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அவைகளை செய்து கொண்டிருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையினால் நீர் எங்களை இடைக்கட்டும்படியாக, உங்கள் இரத்தத்தினாலே நீர் எங்களை மூழ்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனால் உபயோகப்படுத்தப்படுகிற தீமையான கால்களும் கரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே தீமையின் வாகனங்களாக எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற மனிதருடைய கால்களும் கைகளும் இயேசுவின் நாமத்தினாலே
நாமத்தினாலே கட்டப்படுவதாக. அவனுடைய கர்த்தாவே திட்டங்கள் எல்லாம் செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. முற்பிதாக்களின் இடத்திலிருந்து தொடர்ந்து வருகிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. நம்முடைய முற்பிதாக்கள் இடத்திலே நடந்ததான அநேக தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தீமையின் தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட வேண்டும். எங்களுடைய முற்பிதாக்களின் வழியாக தொடர்ந்து வருகிற தீமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் எங்களுடைய முற்பிதாக்களுக்கும் இடையில் இருக்கிற ஆவி மண்டலத்தில் இருக்கிற தீமையான தொடர்புகள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி எறியப்படுவதாக, வெட்டி எறியப்படுவதாக. அசுத்த வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறதான தீமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்பிதாக்களின் இடத்திலிருந்து தொடர்ந்து வருகிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில தீமைகளை கொண்டு வருகிற மரண நதிகள் இயேசுவின் நாமத்தில் திரும்பி வேறு வழியாய் பாய்வதாக. மரண ஆவிகள் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தந்திரமாக நுழைந்து எங்களுக்கு எதிராக மரண திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வந்த இடத்திற்கே திருப்பி அனுப்புகிறோம். எங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டிருக்கிற மரண வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட இடத்திற்கே திரும்பி போவதாக, அனுப்பப்பட்ட இடத்திற்கே திரும்பி போவதாக. மரண ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிற மரண ஆவியே நீ வந்த இடத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவாயாக, திரும்பி போவாயாக. மரண நதிகள் இயேசுவின் நாமத்தினாலே வறண்டு போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அவைகள் திரும்பி வேறு வழியாய் திரும்பி போவதாக. பழக்கப்பட்ட குலதெய்வங்களின் மூலமாக எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் அவைகளுக்கு எதிராக செயல்படுவதாக. குலதெய்வங்களின் மூலமாக எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளுக்கு எதிராக மாறுவதாக. ஒன்றுக்கொன்று அவைகள் மடிந்து மாய்வதாக. ஒன்றுக்கொன்று அவைகளை சண்டையிட்டு ஒளிந்து போவதாக. எங்களுக்கு எதிராக தீமையான திட்டங்களை தீட்டி எங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற அசுத்த வல்லமைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு அவைகளை தங்களை எரித்து போடும்படியாக, அழித்து கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஆதி காலத்தில் யுத்தங்களை செய்தது போல இந்த நாட்களிலும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஒருவருக்கு எதிராக ஒருவரை மாற்றுவீராக. எங்களுக்கு எதிராக தீமை செய்யும்படியான எண்ணத்தோடு வருகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே தீமையான திட்டங்களிலே அவர்களுடைய கால்களை சிக்கிக் கொள்ளட்டும். அவர்களை அழிந்து போவார்களாக, அவர்களை அழிந்து போவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பழக்கப்பட்ட குலதெய்வங்களின் மூலமாக எங்களுக்கு எதிராக உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் அவைகளுக்கு எதிராக செயல்படுவதாக. பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் வல்லமைகள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக அவர்கள் உருவாக்கி இருக்கிறதான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகள் எல்லாம் எரிந்து போகும்படியாய் இப்பொழுது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக, வாய்க்காமல் போவதாக. எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக, எங்களுடைய சந்ததிக்கு எதிராக, எங்களுடைய தொழிலுக்கு எதிராக, எங்களுடைய விவசாய காரியங்களுக்கு எதிராக, எங்களுடைய நிலங்களுக்கு எதிராக, எங்களுடைய சந்ததிகளுக்கு எதிராக அவனால் அனுப்பப்பட்டிருக்கிற தீமையான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக. அவைகளுடைய பிடிகளில் இருந்து நாங்களும் எங்களுடைய சந்ததியும் எங்களுடைய சபை மக்களும் விடுவிக்கப்படும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் பிடியிலே சிக்கி இருக்கிற எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சுகங்களும் அவைகளின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவதாக. நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், சுகங்கள் இன்றைக்கு வேறு இடத்துல இருக்குது. நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வேறு இடத்துல இருக்குது. அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்துல பிடுங்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் சிறையிலிருந்து மீட்கப்பட்டு அவைகள் எங்களுடைய சந்ததிக்குள்ளாக, எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக, எங்களுடைய குடும்ப
குடும்பத்திற்குள்ளாக வந்து சேருவதாக. தேவன் நியமித்திருக்கிற நன்மைகள், சுகங்கள், சொத்துக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாக, திரும்பி கிடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு நன்மையும் எங்களுடைய எதிராளிகளுடைய வசத்தில் இருக்கக்கூடாது. எதிராளிகளுடைய கைகளில் இருக்கிறதான எங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து சொத்துக்களும் சுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்திற்கு திரும்பி வருவதாக. கட்டி வைத்திருக்கிற இடத்திலிருந்து அவைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்ட இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய சுகங்கள், எங்களுக்கு சேர வேண்டியதான அனைத்து நன்மைகளும் எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் மறைந்திருக்கிற இடத்திலிருந்து வெளியே வருவதாக, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து வருவதாக, எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குலதெய்வத்தின் ஆவியின் பிடியில் இருக்கிறதான எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சுகங்களும் அவைகளின் பிடியில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழக்கப்பட்ட குல தெய்வங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே கட்டப்பட்டிருக்கிற பீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. நம்மை அறியாமலேயே நம்முடைய குல தெய்வத்திற்காக நம்ம கட்டியிருப்போம் பலிபீடங்கள், அதிலிருந்து கொண்டு அது கிரியை செய்யும். ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குல தெய்வத்திற்காக கட்டினதான பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அஸ்திபாரம் முதலாய் பேர்த்து தள்ளப்படுவதாக. அதன் மீது அமர்ந்திருக்கிற குலதெய்வத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பலிபீடங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினியால் பதில் தருகிற தெய்வமே, உம்முடைய சமூகத்து அக்கினியினாலே அந்த பலிபீடங்களில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எல்லா சிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எரித்து போடும்படியாக, எரித்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை, எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படுவதாக. அவைகளுக்காக நாங்கள் கட்டினதான எல்லா கட்டிடங்களும் பலிபீடங்களும் செய்த பொருத்தனைகளும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. தீமையான நாங்கள் செய்ததான எல்லா பொருத்தனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை அறியாத நாட்களிலே நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகள், அதன் மூலமாக எங்களை தொடர்ந்து வருகிறதான சத்துருவின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும், வெளியேறட்டும். போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு நீ வெளியே போ என்று சொல்கிறேன். வெளியேறுவாயாக இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. ஹல்லேலூயா. ராலா தீரா ரியாதுரோ திரிசியாதுரே ரிமலே துரியா சியாதுரினே மெக்கத்லானியாசியா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கர்த்தாவே, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிறதான எல்லா தீமையான பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. எங்களுடைய எல்லைகளிலே எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் அவைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக தேவ சமூகத்து அக்கினியினாலே அவைகள் எரிக்கப்படுவதாக. அதன் மீது செய்ததான பொருத்தனைகள், வேண்டுதல்கள், பலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ற ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் உள்ள காலங்களிலே தேவரை நீர் காணாதவர் போல் இருந்தீர் ஆண்டவரே. அறியாமையினால் நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்ததான தீமையின் பொருத்தனைகள், பலிகள், வேண்டுதல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே பூட்டி போட பயன்படுத்தப்பட்டிருக்கிற பூட்டுகள் தேவ சமூகத்து அக்கினியினாலே எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலமாக எங்களுடைய லக்கு பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆண்டவரே. அவன் சத்துருவினால் பூட்டப்பட்டிருக்கிற எல்லா பூட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. நன்மைக்குரிய எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த நன்மையும் வர முடியாதபடி தடை செய்து பூட்டி வைத்திருக்கிற பூட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. தேவ சமூகத்து அக்கினியானது பூட்டுகளை உடைக்கும்படியாக, பூட்டுகளை எரித்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக சத்துருவினால் பூட்டப்பட்டிருக்கிற எங்களுடைய எல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. நன்மைகள் எங்களை வந்து சேருவதாக. நன்மைகளை காண முடியாதபடி எங்களுடைய எல்லைகளை பூட்டி வைத்திருக்கிற சத்துருவின் பூட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக, உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். பூட்டுகள் திறக்கப்படுவதாக, பூட்டுகள் உடைந்து போவதாக. எங்களுக்கு எதிராக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறதான நன்மைக்குரிய கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு
எதிராக சத்துருவினால் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தாவே திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. தேவ சமூகத்து அக்கினியினாலே பூட்டுகள் திறக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா நன்மையை காண முடியாதபடி செய்கிற எல்லா கதவுகளும் பூட்டி வைத்திருக்கிற பூட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குலதெய்வத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில தொழிலிலே ஆண்டவரே எதிர்காலத்தில் பூட்டி போடப்பட்டிருக்கிற பயன்படுத்துகிற பூட்டுகள் தேவ சமூகத்து அக்னியினாலே எரிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பழக்கப்பட்ட குலதெய்வங்களின் மூலமாக எங்களுக்கு எதிராக விரித்து வைக்கப்பட்டிருக்கிற கன்னிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய கால்கள் கண்ணிலே சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காக்கும்படியாக நாங்கள் இப்பொழுது சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக சத்துருவினால் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறதான வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரித்து வைக்கப்பட்டிருக்கிற வலைகளிலே சத்துருடைய கால்களை சிக்கிக் கொள்வதாக, சத்துருடைய கால்களை சிக்கிக் கொள்வதாக. எங்களுடைய கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அதிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய கால்கள் அதிலிருந்து சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நீர் அவைகளிலிருந்து எங்களுடைய கால்களை விடுதலையாக்கும்படியாக எங்களுக்கு எதிராக விரித்து வைக்கப்பட்டிருக்கிற கன்னிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ வல்லமையே எங்களுடைய வாழ்க்கையில தகப்பன் தாய் வழியாக தொடர்ந்து வருகிற பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் அஸ்திபாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுடைய தாய் தகப்பன் வழியாக எங்களுடைய மாமனார் மாமியார் வழியாக தொடர்ந்து வருகிறதான எல்லா சத்துருவின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுடைய அக்கினியினாலே நீர் எங்களுக்கு பதில் தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி எங்களை சூழ்ந்து ஆண்டவரே நீர் எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தாய் தகப்பன் வழியாக வருகிறதான எல்லா விதமான தீமையின் வல்லமைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக. எல்லா விதமான பலவீனங்களும் எங்களை விட்டு எங்களுடைய சந்ததியை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அறிமுகமான குலதெய்வ ஆவிகளோடு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. அறிமுகமான குலதெய்வ தீய ஆவிகளோடு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா ஆத்தும பிணைப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குலதெய்வத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதான பழக்கப்பட்ட தீய வல்லமைகளின் சாப வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. குலதெய்வத்தின் வழியாக எங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாப வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். சாப வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் மூலமாக கர்த்தாவே காணப்படுகிற மரண திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. பரலோக திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதாக. தேவ ராஜ்யத்தினுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதாக. குலதெய்வத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் காணப்பட்டதான எல்லா மரண திட்டங்களும் அழிவுக்குரிய திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எரிந்து போகும்படியாக அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தாவே சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் மூலமாக எங்களுக்கு எதிராக செயல்படுகிற மந்திர சூனிய ஆவிகள் தேவ சமூகத்து அக்னியினாலே எரிந்து போவதாக. மந்திர சூனிய வல்லமைகள் எங்களுக்கு எதிராக
எதிராக செயல்படுகிறதான மந்திர சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் வல்லமைகளின் மூலமாக எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களுக்குள்ளாக கட்டி வைத்திருக்கிற எங்களுக்குள்ளாக செயல்படுகிற எல்லா மந்திர சூனிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக எரிந்து சாம்பலாய் போவதாக. ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட ஆவிகள் மற்றும் குலதெய்வ ஆவிகளின் மூலமாக அனுப்பப்படுகிற நீதிமன்ற அழைப்புகள் இயேசுவின் நாமத்திலே திருப்பி அனுப்புகிறோம். எங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களின் மூலமாக அனுப்பப்படுகிற எல்லா தேவையில்லாத வழக்குகளும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் இருந்து வருகிற தீமையான அழைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே ரத்து செய்யப்படுவதாக. அவைகள் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து வெளியேறுவதாக. பழக்கப்பட்ட ஆவிகளின் மூலமாக குலதெய்வங்களின் மூலமாக எங்களுடைய சரீரத்திலே எழுதப்பட்டிருக்கிற தீய அடையாளங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக. தீமையான எழுத்துகளும் தீமையான குறியீடுகளும் இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுடைய சரீரத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தாருடைய சரீரத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தீமையின் குறியீடுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எரிந்து போகும்படியாக அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நற்கிரியைகளை அழிக்கும்படியாய் செயல்படுகிற குலதெய்வ வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நற்கிரியைகளை அழிக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய நற்கிரியைகளை கர்த்தர் காண செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை தொடங்கினவர் அவைகளை முடிவு பரியந்தம் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர். நற்கிரியைகளை அழிக்கும்படியாக செயல்படுகிறதான எல்லா விதமான குழிநரிகளையும் சிறுநரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகளை நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே செயல்படாதபடி செய்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் திறமையான செயல்பாடுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக. நம்மை ஏமாற்றும்படியாக வஞ்சிக்கும்படியாக திறமையான செயல்பாடுகளின் மூலமாக நம்ம செய்யறது தப்புன்னு யார் சொன்னாலும் நம்மளால கேட்க முடியாது. இல்லை நீ போகிற வழி சரியில்லைன்னு யார் சொன்னாலும் நம்மளால கேட்க முடியாது. நம்ம போய் வாலண்டியராக நம்ம போய் அதில் போய் விழுவோம். இதுதான் தீமையான செயல்பாடுகள். இப்படிப்பட்ட ஆவிகளின் தாக்கங்கள் குலதெய்வத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அது வருது. நீ பண்ணுறது தப்பு, நீ வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் அந்த தீமையான அந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மளை முழுசுமாக பிடிச்சிக்கொள்ளும். ஆகவே நம்முடைய மூளை பகுதி இப்படியா தீமையான அந்த பிசாசுடைய செயல்பாடுகளிலிருந்து குலதெய்வத்தின் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தீமையான செயல்பாடுகள் சாத்தானால் ஆண்டவரே தீமையாய் அனுப்பப்பட்டு ஆண்டவரே தீய வழிகளிலே நடக்க வைக்கிற தீய காரியங்களை பேச வைக்கிற பொல்லாத ஆவிகளின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் திறமையான செயல்பாடுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் மூலமாக சொல்லப்பட்ட மந்திர வார்த்தைகள் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. ஆண்டவரே, குலதெய்வத்தின் மூலமாக பழக்கப்பட்ட ஆவிகளின் மூலமாக எங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா மந்திர வார்த்தைகளும் எல்லா சாப வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாப வார்த்தைகளும் எந்த மனிதர்களோ ஆண்டவரே எந்த உயர்ந்த அதிகாரிகளோ எங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாப வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படாதபடி வேரோட பிடுங்கெறியப்படுவதாக. தேவ சமூகத்தை அக்கினி வேர் பகுதியிலே பற்றி எறிவதாக. சாப வார்த்தைகளின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில விளைந்திருக்கிற முளைத்திருக்கிற எல்லா தீமையான செடிகளும் கொடிகளும் மரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கெறியப்படுவதாக. தேவ சமூகத்தை அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பழக்கப்பட்ட ஆவிகளோடு, குலதெய்வ ஆவிகளோடு எங்களுடைய குடும்பத்தாரால் செய்து கொள்ளப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. பழக்கப்பட்ட ஆவிகளோடு ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தாரால் செய்து கொள்ளப்பட்டிருக்கிற எல்லா உடன்படிக்கைகளும் பொருத்தனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. எங்களுக்காக எங்க பேரை சொல்லி எங்களுடைய உறவினர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா உடன்படிக்கைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அதனுடைய தாக்கத்திலிருந்து எங்களுடைய பெயர் விடுவிக்கப்படுவதாக. அதனுடைய பிடியிலிருந்து எங்களுடைய குடும்பமோ எங்களுடைய பிள்ளைகளோ சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தாவே நீர் எங்களை சூழ்ந்திருக்கும்படியாக, எங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் தாக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவதாக. எங்களுடைய கர்த்தாவே சரீரத்தில் இருக்கிற எல்லா கர்த்தாவே உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனே அந்த குலதெய்வத்தின் தாக்கத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக்கப்படுவதாக. ஆண்டவரே, தவறாய் செயல்படுகிற எங்களுடைய அவயவங்கள் இயேசுவே நீர் எவ்விதமாக இயங்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கினீரோ அவ்விதமாக எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவதாக. இதற்கு எதிராக செயல்படுகிற குலதெய்வ ஆவிகளின் வல்லமைகள் எங்களுடைய உடல் உறுப்புகளை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கிருபையை எனக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க கட்டளையிட வேண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அப்நார்மலாக இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா கத்தாவ அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சரியாய் செயல்படுவதாக. இரத்த ஓட்டம் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயத்தின் துடிப்புகள் இயேசுவின் நாமத்திலே நார்மலுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே குலதெய்வத்தின் ஆவிகளின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள், விதைக்கப்பட்டிருக்கிற தீமையான விதைகள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கெறிகிறோம் ஆண்டவரே. அவனால் விதைக்கப்பட்டிருக்கிற தீமையின் விதைகள் இயேசுவின் நாமத்தினாலே விதைக்கப்படுவதாக. இரவு நேர கனவுகளின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய சிந்தையில் அவனால் விதைக்கப்பட்டிருக்கிற தீமையான விதைகள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கெறியப்படுவதாக. அதனுடைய தாக்கத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. எங்களுடைய குடும்பம் மீட்கப்படுவதாக. சபை மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக. தீமையின் திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே குலதெய்வத்தின் ஆவியின் மூலமாக எங்களுக்குள்ளாக எங்களை அறியாமலேயே ஆண்டவரே அப்பா விதைத்திருக்கிற தீமையான விதைகளை வேரோடு பிடுங்கெறிகிறோம், வேரோடு பிடுங்கெறிகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் மூலமாக நடத்தப்பட்ட ஆவிக்குரிய திருமணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவி உலகத்திலே எங்களுக்கு நடந்ததான தீமையான திருமண உறவுகளின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு போடப்பட்டிருக்கிற அணிகலன்கள், எங்கள் மேல் அணிவித்திருக்கிற அவனுடைய எல்லா பொருட்களும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியினாலே எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியின் திருமணத்தின் மூலமாக எங்களோடு தொடர்புடைய எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு எரிந்து போவதாக. ஆண்டவரே, திருமண நேரத்திலே நாங்கள் உடுத்தியிருந்த எல்லா உடைகளும் அணிந்திருந்த எல்லா அணிகலன்களும் இயேசுவின் நாமத்தினாலே திருப்பி அனுப்புகிறோம். பொல்லாத ஆவியே, நீ எங்களோடு செய்த உடன்படிக்கையை இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த திருமண நிகழ்ச்சியின் மூலமாய் அந்த நேரத்தில் அவன் எடுத்ததான எல்லா போட்டோகளும் எல்லா பத்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஆவிக்குரிய திருமணத்திலிருந்து எங்களுடைய ஆவியாத்மா சரீரம், எங்களுடைய குடும்பம், சபை இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமையான திருமணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. அதன் மூலமாய் எங்களுடைய இரத்த ஓட்டத்திலே கலந்திருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தை விட்டு
முற்றிலுமாக எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். வியாதியின் வல்லமைகள் எரிந்து சாம்பலாய் போகட்டும். தீமையின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடி செயல்படுகிற பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் ஆவிகளின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலங்களை, பிரகாசமுள்ள எங்களுடைய எதிர்காலங்களை கெடுக்கும்படியாய் செயல்படுகிற சத்துருவின் திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. பழக்கப்பட்ட குலதெய்வத்தின் ஆவிகளின் தாக்கங்கள் ஆண்டவரே எங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடி, எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை காண முடியாதபடி, நல்ல இடத்தை நாங்கள் அடைய முடியாதபடி எங்களை தடை செய்து வைத்திருக்கிற குலதெய்வத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. தேவ ஆவியானுடைய ஆளுகை எங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பழக்கப்பட்ட குலதெய்வ ஆவிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை சத்துரு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். ஆண்டவரே, எங்களுடைய சந்ததியை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். எங்களுடைய எதிர்காலத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். எங்களுக்குரிய நன்மைகளை காண முடியாதபடி அடைத்து வைத்திருக்கிறான். அப்பா, அவனால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற சிறை கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. அனைத்து நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை வந்து சேருவதாக. எங்களை வந்து சேருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை எங்களை சூழ்ந்து பெருகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிறதான எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீர் எங்களுக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களுக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனி வரும் காலங்களிலும் ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா தீமைக்குரிய காரியங்களையும் கர்த்தர் அழித்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில தீமையான அஸ்திபாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. எங்களுடைய முற்பிதாக்களின் வழியாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா தீமையான அஸ்திபாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக எரிந்து போகும்படியாக, உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா கிருபையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே நீங்க கொடுத்த எல்லா மெய்யான விடுதலைக்காக நன்றி. தொடர்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி சத்துரு எந்த விதத்திலும் எங்களுக்குள்ள நுழைந்து விடாதபடி ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஆண்டவரே தீவிரத்தோடு கண்காணிப்போடு நாங்கள் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா மகிமையும் துதி ஸ்தோத்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.